அடுத்த பாடல் 1598. இப்போ அந்த பாடலுடைய தொடர்ச்சி தான். ஸோ பாடலில் அவருடைய திருவடியை வந்து தலையில் வச்சார், இதயத்தில் வச்சார். அப்போ திருவடி மட்டும் தலையில் வச்சதுனால என்ன பலன் கிடைச்சிது அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ பிறவி இல்லாத ஒரு நிலையை பெற்றுவிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார் இல்லையா. ஸோ இப்போ அந்த திருவடி எதையெல்லாம் கொடுக்குது அப்படின்றத சொல்கிறார். திரு அடி ஞானம் அப்படிங்கிறார். ஞானம்னா என்ன? இந்த திருவடின்னா தெரியும், இறைவனுடைய திருவடி, நிறைய விளக்கம் பார்த்துட்டோம். ஞானம் என்பது அவர் தலையில் அந்த திருவடியை வச்சதுனால இவர் உணர்ந்ததை தான் இந்த இடத்துல ஞானம். இந்த இடத்துல அது ஒரு அறிவு. ஞானம்னா அறிவு. அவர் இறைவனுடைய திருவடியை வைத்தால் என்னென்ன மாதிரியான அறிவு, என்ன நடக்கும், அதோடைய பலன் என்ன அப்படின்றது தான் ஞானம். சிவமாக்குவிக்கும் அப்படிங்கிறார். சிவம்னா என்ன? இவருடைய உடம்பையே இந்த இடத்துல சிவமாகவே ஆக்கிறோம். இந்த இடத்துல மனதை அன்பின் உருவமாக மாற்றிடும், அறிவின் உருவமாக மாற்றிடும், அருளின் உருவமாக மாற்றிடும். ஏன்னா இதனுடைய நிறங்கள் எல்லாமே சிவப்பு தான் இந்த இடத்துல. ஸோ சிவம் ஆக்குவிக்கும் அப்படிங்கிறார். அடுத்த பாடலாம். ஸோ அடுத்தடியில் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் அப்படிங்கிறார். சிவலோகம் சேர்க்கும் அப்படின்றது நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, இப்போ கைலை என்பது வேற எங்கோ ஒரு இடத்தில் இருப்பது போலவும் இல்லையா. நாமெல்லாம் முக்தி விடுதலைன்னா இப்போ இங்கேருந்து பயணம் செஞ்சு நாம் அங்கே போய் சேரணும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்குடைய புரிதல்கள் இப்போ இருக்குது. நம்மளுடைய புராணங்களும் நிறைய இது அப்படி தான் சொல்லுது. இந்த இடத்துல 14 உலகம் இருக்குது, 14 உலகம் தாண்டிய நிலையில் இறைவன் இருக்கின்றான் இந்த இடத்துல அப்படின்றத நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இறைவன் இங்கே எப்படி இருக்கார் இந்த இடத்துல? அவர் இல்லாத இடம் என்று எதுவுமே கிடையாது. அவர் எங்கே இருக்காரோ அந்த இடம் தான் கைலாயம். இறைவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் கைலாயம். அப்போ இறைவன் இருக்கின்ற இடம் எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்காருன்னா எல்லா இடமே கைலாயம் தான் இந்த இடத்துல இல்லையா. அப்போ யார் அதை உணர்ந்து கொள்கின்றாரோ அவர்கள் எல்லாம் கைலாயத்தில் இருக்கின்றவர்கள் இல்லையா. உணராதவர்கள் கைலாயத்தில் இல்லாதவர்கள். இது எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, இப்போ இறைவன் இருக்கின்ற இடத்தில் இரவு பகல் இல்லை இல்லையா. இரவு பகல் இல்லைன்னா வெளிச்சமும் இல்லை, இருட்டும் இல்லை, காலம் என்பது இல்லை. அப்போது இந்த இடத்துல காலம் என்பது இல்லை, இருட்டும் இல்லை, வெளிச்சமும் இல்லை அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இப்போ இந்த உலகத்திலே பல ஞானிகள் வந்து யுகக்கணக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தியானம் ஜபம் செய்து பல மலைகளையும் குகைக்குள்ளேயும் நிறைய பேர் உட்காந்து தியானம் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்றது நிறைய விளக்கம் பார்த்துருக்கோம் முன்னாடி. அப்போ அவர்கள் காலத்திற்கு அப்பாற்பட்டு தான் நினைக்கிறாங்க. அவங்க காலம் என்ற ஒன்றுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா யுக கணக்காக இருக்காங்க. அவங்கன்னா இன்றைக்கி என்ன தேதி, இன்றைக்கி என்ன நாள், இதெல்லாம் பார்க்குறாங்க. ஒன்றும் கிடையாது. கண்ணை மட்டும் அவங்க வாட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வருஷம் போகிறதில்ல, யுகமே போய்கிட்டே இருக்கு, உட்காந்துட்டே இருக்காங்க. ஏன்னா திருமூலரே சொல்லியிருக்காரு, இறைவன் திருவடியை தன்னுடைய தலையில் வச்சுன்னு எண்ணிலி கோடி யுகம் இருந்தேனே அப்படின்னு அவரே பாடியிருக்காரு. எண்ணிக்கையில் அடங்காத யுகங்கள் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். அதுபோல் பல யுகங்கள் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல, எண்ண முடியாத அளவுக்கு யுகங்கள். அப்போ அவர்களுக்கு இங்கே காலம் என்பது இல்லை, முடிஞ்சிருச்சு. இரவு பகல் அவங்களுக்கு இருக்கா? எந்த உணர்வுமே கிடையாது அந்த இடத்துல. இரவு பகல் என்ற இதையும் கடந்த நிலையில் அவர்கள் இருக்காங்க இந்த இடத்துல. ஆனால் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்ற இந்த அறிவையும் அவர்களால் அமர்ந்த இடத்திலேயே தேவைப்பட்டால் அதையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்துல. இந்த உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் சரி, முக்காலத்திலும் எது நடக்கின்றதோ அத்தனையும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். எங்கே? இந்த உலகத்திலேயே இருந்த இடத்திலேயே அவர்களால் தெரிந்து கொள்ள முடிகின்றது என்றால் அப்போ என்ன பொருள் அப்படின்னா, அவர்கள் இருந்த இடத்திலேயே அந்த சிவலோகத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பொருள். அப்போ சிவலோகம் சேர்க்கும் அப்படின்னா யார் எங்கு இருக்கின்றார்களோ அவர்கள் இருந்த இடத்திலேயே சிவலோகத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். இங்கேருந்து இங்கே சேர்ந்துடும் இந்த இடத்துல. இப்போ தண்ணியும் எண்ணெயும் ஒரே டப்பாவில் ஊற்றி வச்சோன்னா ரெண்டும் ஒட்டவே ஒட்டாது, சேரவே சேராது இல்லையா. ஆனால் அதுக்கு நடுவில் வேறு சில பொருட்கள்லாம் ஏதாவது இருக்குது, அதெல்லாம் சேர்த்தோம்னா ரெண்டும் உடனடியாக கலந்துரும். ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது சேர்ப்பாங்க, எலுமிச்சை மூலமாக ஏதோ மண்ணெண்ணெய் நினைக்க ஏதோ ஒன்று சேர்த்தாங்கன்னா உடனே ரெண்டுமே மிக்சிங் ஆகிடும் இந்த இடத்துல இல்லையா. அப்போ சேர்ப்பதற்கு என்று ஒரு பொருள் தேவைப்படுகின்றது இந்த இடத்துல. அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இங்கே தான் இறைவனும் இருக்கார். ஆனால் நம்மளால் ஒட்டாமல் நிற்கிறோம் இந்த இடத்துல, மாயின் காரணமாக ஒட்டாமல் இருக்கும். இப்போ என்ன ஆயிடுது, இல்லை நடுவில் இறைவனுடைய திருவடியை கொண்டு வந்து வைக்கிறாரு, அதனுடைய பலன் டக்குன்னு அவரோட சேர்ந்து ஒன்றாயிடுது இந்த இடத்துல. அப்போ தான் அந்த இடத்துல இறைவனுடைய திருவடியுடைய பலனாக இந்த சிவலோகத்தை நாம் சேருகின்றோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ சிவலோகம் சேர்க்கும்னா தனியாக கைலாயத்துக்கு போகிறோன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இடத்துல, ஆனால் இருக்கின்ற இடத்திலும் கைலாயம்தான். இங்கே இங்கும் இறைவன் இருக்கின்றார் இந்த இடத்துல. அதான் சிவலோகம் சேர்க்கும்
அப்படிங்கிற. அடுத்து திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும் அப்படிங்கிற. சிறைனா எது இந்த இடத்துல? இந்த ஆன்மா எப்பொழுது இறைவனிடந்து பிரிந்ததோ அந்த கணமே சிறைப்பட்டு விட்டது இந்த இடத்துல. எது சிறை இந்த இடத்துல அப்படின்னா, மும்மலங்கள் தான் சிறை இந்த இடத்துல. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களும் என்ன பண்ணுது? அதை சிறைப்பிடித்து விடுகின்றது. அது உள்ளே தூய்மையாக தான் இருக்குது. இந்த மலத்தினால் அது எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் அது சிறைப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது என்ன ஆகுதா இந்த இடத்துல? சிறை மலம் நீக்கும் அப்படிங்கிறார். இந்த மும்மலங்களுமே என்ன பண்ணுதான்? அதை நீக்கி விடுகின்றது. அப்போ அந்த மும்மலங்கள் நீக்கிருச்சுன்னா என்ன ஆகிடும்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மாவானது இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோடு கலந்து விடுகின்றது. இந்த கலந்துருதுன்றதை எப்படி புரிஞ்சிக்கலான்னா, இப்போ ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பலூனுக்குள்ளே காற்று இருக்குது. காற்றை ஊதி வச்சிட்டோம். பலூனில் காற்று இருக்குது. இப்போ பலூனுக்கு உள்ளேயும் காற்று இருக்குது, வெளியிலையும் காற்று இருக்குது. வெளியில் இருக்க காற்றும் உள்ளே இருக்க காற்றும் ஒட்டவே ஒட்டாது இந்த இடத்துல, இல்லையா? இப்போ பலூனை உடைச்சிட்டோன்னு வச்சுக்கோம். ஒரு சின்ன ஊசி எடுத்து குத்துனா என்ன ஆகும்? எந்த காற்று எதோட கலந்துச்சுன்னு ஒரு வினாடி நேரத்திற்கும் குறைவான நேரம் தான் இந்த இடத்துல. ரெண்டும் கலந்துடுதுல்ல. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல என்ன ஆயிடுது? மலம் என்பது நீங்கினால், பலூனை வச்சு இப்படி குண்டூசியை வச்சு உடைச்சவனே இறைவனுடைய திருவடி நம்ம மேலே பட்டுச்சுன்னா மும்மலங்கள் பலூனுடையது போல உடைந்து விடும். இங்கே இருக்கக்கூடிய ஆத்மா இறைவனோடு கலந்து விடும். அப்போ கலந்துருதுன்னா அப்போ இந்த உடம்பை விட்டுட்டு போய் கலந்துருச்சுன்னு பொருள் அல்ல. இப்போ இந்த உடம்பும் இறைவன் தான், இங்கே இருக்கக்கூடிய இடமும் இறைவன் தான் இந்த இடத்துல, இல்லையா? ஸோ அவர் உடம்போட தான் இருப்பார் இந்த இடத்துல. ஆனால் கலந்த நிலை தான் இருக்கார். இது உச்சத்தின் உச்ச நிலை இந்த இடத்துல, ஞானத்தினுடைய உச்ச நிலை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளாம் 6 அறிவு பெற்றவர்கள். 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு, 9ஆம் அறிவு, 10ஆம் அறிவு வரைக்கும் இருக்குது. மொத்தம் 10 அறிவுகள் இருக்குது மொத்தம். இதெல்லாம் 10ஆம் அறிவு இந்த இடத்துல. 7ஆம் அறிவு வச்சே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. 10வது அறிவு எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ஸோ இதுதான் அந்த சிறைமலம் நீக்கும்ன்றதை புரிஞ்சுக்கும். அடுத்து திருவடி ஞானம் தின்முத்தி சித்தியே அப்படிங்கிறார். இந்த தின் அப்படின்னா திண்மைனா உறுதி அப்படின்னு பொருள். அப்போ திருவடி ஞானம் என்றது இறைவனுடைய திருவடி நம்ம மேலே பற்றுச்சுன்னா ஞானம் கிடைச்சிரும். அதன் விளைவாக உறுதியாக சித்தி என்பது அட்டமா சித்தி என்பது ஒரு பொருள். ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஆற்றல் கிடைக்குதுன்றது ஒரு பொருள். ஆனால் சித்தி என்பது கிடைக்கும் என்பது நேரடி பொருள். அகராயில் அதுக்கும் பொருள் இருக்குது. சித்தினா கிடைத்தல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. எது கிடைக்குது? முக்தியே அப்படிங்கிறாரு. முக்தினா இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய அந்த நிலை உறுதியாக கிடைக்கும் அப்படின்றது 4வது அடியில் சொல்கிறார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இறைவனது திருவடி ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவானது ஒரு மனிதனை சிவமாக்கி விடுகிறது. அவர் தானே இறைவன் என்ற நிலையில் அங்கு நிற்கின்றார். அவர் இங்கு இறைவன் இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் இரண்டரை கலக்கின்றார். அவருடைய மும்மலங்கள் நீங்கிய நிலையில் அவர் அங்கு நிற்கின்றார். இது எல்லாமே இந்த இடத்துல உறுதியாக கிடைத்து இங்கே முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதான் அந்த பாடலுடைய கருத்து.